வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் பண்ண காய்கறி ஷாப்பிங் வீடியோ ப்ளஸ் லாஸ்ட் 11 டேஸ்க்கு, அதாவது மே 1ஆம் தேதியிலேருந்து மே 11th வரைக்கும் நான் போட்டிருக்கக்கூடிய மெனு பிளானை தான் பார்க்க போகிறீங்க. மிடில் ஆஃப் த வீக் தான், இந்த மிடில் ஆஃப் த டேஸில் தான் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ண மெனு பிளானும் போட்டு ஹெல்த்தியான மெனு பிளான் நம்ம போட்டு பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் பணமும் சேமிக்க முடியும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட முடியும். ஸோ ஹெல்தி மெனு பிளான் அட் லோ காஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட தேர்ஸ்டே விலாகும் வந்து வருது. ஏன்னா நிறைய பேர் விலாக் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே கவர் பண்ணி இந்த வீடியோ வருது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த போட்டிருக்கக்கூடிய மெனு பிளான்லாம் ஓகேவா, ஹெல்த்தியா அப்படிங்கிறதையும் நீங்கள் மெனு பிளானை பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸும் கொடுங்க. நிறைய பேர் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள், இந்த காய்கறிகள் சேருங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி உங்களோட சஜஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கலாம், நானும் ஃபாலோ பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மே 1ஆம் தேதி ஏப்ரல் 30 பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற எதுவுமே இல்லை. அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி ஷாப் பண்ண போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இஞ்சி ஏற்கனவே இருந்துச்சு, இருந்தாலும் நான்வெஜ் நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு துண்டு இஞ்சி வாங்கியாச்சு 10 ரூபாய்க்கு. அப்புறம் ஒரு தேங்காய், அப்புறம் வந்து ஒரு மாங்காய் நல்ல சீப்பாக இருந்துச்சு, நல்ல பெரிய மாங்காவாக இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாய் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கினோம். அதாவது நாங்கள் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் இல்லாத வீக்கே இருக்காது. ஏன்னா நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு வாரத்தில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துப்பேன். அப்புறம் பீட்ரூட், ஏன்னா ஹெச்பி கம்மியாக இருக்கிறதுனால அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாரம் பீட்ரூட் இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், இந்த மோர் மிளகா ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகா தான் கிடச்சிச்சு. வழக்கம் போல் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூடையே வாங்கிட்டேன், எல்லாமே விலை குறைஞ்சிருந்துச்சு. உருளைக்கிழங்கும் கண்டிப்பாக ஒரு வீக்கில் இருக்கணும், ஏன்னா பசங்க இருக்கிறப்ப என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு செய்யணும். அதே மாதிரி பாவக்காய் இந்த வாரம் வாங்கியிருக்கேன். பாவக்காய் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் பாவக்காய் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், இந்த தடவை கேரட் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு, அதனால் அதுவும் நிறையா வாங்கியிருக்கேன். அப்புறம் பீன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பீன்ஸ் வாங்கலாம், இந்த இங்கிலீஷ் பீன்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வராதான். அப்புறம் தக்காளி. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான காய்கறி. எனக்கு மொத்தமாக 213 ரூபா வந்துச்சு. பத்மாவில் தான் வந்து நான் காய்கறி வாங்கினேன், ஏன்னா நம்ம தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலான்ட்டு. பாருங்கள், இப்போ நான் மே 1ஆம் தேதியிலேருந்து மே 11th வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய மெனு பிளான். இதில் லஞ்சு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் போடலை அப்படின்னா, மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பிளான் பண்ணபடி நடக்காது. பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த மட்டும் டெய்லி எங்கள் வீட்டில் காலையில் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா பசங்க தோசை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நைட்டு மட்டும் மாறும். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தோசை இருக்கும், மற்ற நாள் பூரி, உப்மா, அதுக்கப்புறம் சப்பாத்தி ஒரு நாள், இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதனால தான் நான் லஞ்சை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா மெனு பிளானோட சேர்த்து போடுறப்ப டெய்லி தோசையில் வேணால் வெரைட்டி கொடுப்போம், மசாலா தோசை, பொடி தோசை, அந்த மாதிரி. சில சமயம் பணியாரம் இருக்கும், உப்புமா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு போரிங்காக ரிப்பீட்டடாக வர்றதுனால தான் நான் மெனு பிளானில் உங்கள்கிட்ட காமிக்கல. அதனால் நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், மே 1ஆம் தேதி சரி வெயில் அன்னைக்கு எங்களுக்கு சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த வெயில் காலத்தில் பசிக்கவே மாட்டேங்குது. அன்றைக்கி ரொம்ப லேசி டேவாக இருந்துச்சு. அப்போ தயிர் சாதம் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்த தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாய். ஸோ நான் மாங்காய் வாங்கிட்டு வந்தோடனே கட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் போடுவாங்க இல்லையா கல்யாண வீட்டில், ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் கரெக்டாக 2 நாளைக்கு செஞ்சுட்டோம். ஸோ மே 1ஆம் தேதி தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் தான் எங்களோட மெனு பிளான். ஆக்சுவலாக காலையில் தோசை தான், எல்லா நாளுமே மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் போட்டதுனால பூரி மசால் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மே 2ஆம் தேதி சொரக்காய் கூட்டு. ஏன்னா சொரக்காய் கூட்டு வந்து உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, பட் ஆனால் சொரக்காய் பருப்பு கூட்டு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகிறதுனால அந்த மாங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் ஊறுகாய் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ மாங்காய் ஊறுகாய் பொறுத்த மட்டும் நாங்கள் ரொம்ப அளவு கம்மியாக தான் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா அது ஹீட்டு, வெயில் காலம் வேறு, பட் இதுதான் சீசன் வேறு, வழி இல்லை. அதனால் அது கொஞ்சமாக சாப்பிட்டு சொரக்காய் கூட்டு அதிகமாக சேர்த்துப்போம்.
மே 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாரும் கேரட் பொரியலும். ஸோ கேரட் நிறையாவே வாங்கிட்டு வந்தேன். கேரட்டை வந்து நான் 3ஆக பிரிச்சுட்டேன். ஒரு பொரியலுக்கு நிறைய எடுத்து வச்சுட்டேன். மே 3ஆம் தேதி கேரட் பொரியலுக்கு நிறையா எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி கொஞ்சமும் கேரட் பீன்ஸோடு சேர்த்து போடுறது கொஞ்சமும் எடுத்து வச்சிட்டோம்னா கேரட் நிறையாவே இருந்துச்சு. மே 3ஆம் தேதி முருங்கைக்காய் சாம்பார் கேரட் பொரியல். மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி ஏற்கனவே இருந்து கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு பட்டாணி அந்த கிராசரியில் முன்னாடி வாங்கின பட்டாணி இருந்துச்சு ஸ்டாக், அதெல்லாம் ஊற வச்சுட்டு ப்ரெட்டு மட்டும் கொஞ்சம் வாங்கி வெஜ் பிரியாணி செஞ்சுக்கிட்டோம். அந்த ப்ரெட்டு பொரிச்சு போடுவாங்கள்ல அந்த மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு வெங்காய ராய்த்தா தான், வேறு எதுவுமே ஸ்பெஷலாக தொட்டுக்க இல்லைன்னா வெஜ் பிரியாணிலே காய் இருக்குது. இந்த ராய்த்தா இருந்தால் பேசாமல் பசங்க சாப்பிட்டுறாங்க. ஆனால் எனக்கு பெருசாக ராய்த்தா பிடிக்காது. மற்ற வீட்டில் 3 பேருக்கும் செம்ம ஃபேவரெட்டு. இதுதான் வந்து மே 4ஆம் தேதிக்கான மெனு பிளான். மே 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே எங்களுக்கு முருங்கை மரம் இருக்கிறதுனால முருங்கை கீரை பறித்து பருப்பு போட்டு கூட்டு, முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு போட்டு கேரட் பீன்ஸ் பொரியல், அது கொஞ்சம் காரமாக பண்ண சொன்னேன். அப்போ தான் வந்து இந்த பருப்பு கூட்டு சேர்க்குறதுனால ப்ரோட்டீனும் கிடைக்குது. முருங்கைக்கீரையுமே நாங்கள் ரெகுலராக சேர்த்துக்கிறோம், ஏன்னா ஒய்ஃபுக்கு ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. கேரட் பீன்ஸ் பொரியல் காயும் வந்து ஈக்குவலாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ பருப்பு அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கிறோம், காரணம் ப்ரோட்டீன் தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால. மே 6 வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் கத்திரிக்காய் வதக்கலும். இது வந்து வீடியோ விலாகில் பார்த்துருப்பீங்க. மே 7ஆம் தேதி எங்களோட கல்யாண நாள். ஸோ இதுவுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி வீட்டில் சமைக்கலை, தேவையே இல்லாமல் ஹோட்டலில் தான் சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 வாங்கி ரொம்ப மொக்க வாங்கினோம். ரெகுலராக வாங்குகிற ஹோட்டல் தான் ரொம்ப சொதப்பிருச்சு, நல்லாவே இல்லை. செம்ம ஃபீல் பண்ணாங்க, பேசாமல் அன்றைக்கி வீட்டிலே நான் பிரியாணி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இது மெனு பிளானில் அன்றைக்கி காய்கறி எடுத்துருக்க மாட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு அன்றைக்கி என்ன சாப்பிட்டோன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் முன்னாடி கல்யாண நாள் தெரியுங்கிறதுனால அன்றைக்கி மெனு பிளானில் எய்தர் நாளைக்கு நான்வெஜ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ அவங்க ஒய்ஃப் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி செம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு வழியில் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் என்ன தான் நமக்கு நாமே சொல்லிக்கிட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறிடும், இது ஒன்று. அப்புறம் மே 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு போக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் சாம்பார் போடணும் அப்படிங்கிறதுக்காக. சொரக்காய் சாம்பாரும் பாவக்காய் பொரியல் அப்புறம் அப்பளம், இதுவுமே நீங்கள் விலாகில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் மே 7 சொரக்காய் போட்டு எலும்பு குழம்பு செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் வந்து இது மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம், பட் ஆனால் பிளான் சொதப்பிருச்சு. ஸோ அதனால் சொரக்காய் சாம்பார் வச்சுக்கிட்டோம் 8ஆம் தேதி. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி வந்து அந்த பாவக்காயில் வந்து 3 பாவக்காய் அன்றைக்கி பொரியல் பண்ணியாச்சு, ஒரு பாவக்காவை எடுத்து வச்சுருந்தோம். ஸோ பாவக்காய் புளிக்குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட்டு. ஸோ அதனால் பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு அன்றைக்கி எக் ஆம்லெட் போட்டுக்கிட்டோம் ப்ரோட்டீனுக்காக. மே 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன், ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும். 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை வீட்டிலே இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை சாம்பார் போட்டு இன்னொன்று வந்து பீட்ரூட் பொரியல், அது லாஸ்ட்டாக இருந்துச்சு, பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஸோ அதை லாஸ்ட் டே மே 11 வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வரைக்குமே நாங்கள் வந்து இந்த மெனு பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த மொதல் 11 நாளைக்கான மெனு பிளான். ஸோ 213 ருபீஸ்க்கு இந்த மெனு பிளான் ஓகேவா ஹெல்த்தியாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். இந்த மெனு பிளான் பற்றினா உங்களோட கமெண்ட்டும் சொல்லுங்கள். நீங்களும் மெனு பிளான் போட்டு சக்ஸஸ் பண்ணிங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம அப்படியே தேர்ஸ்டே விலாக் பார்க்கலாம். தேர்ஸ்டே காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு நான் வாக்கிங் போயிட்டு வர வழியிலே காஃபி குடிச்சிட்டு வந்தேன். தேர்ஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உப்புமா பண்ணியிருந்தோம். உப்புமா ஜீனி தான். பொதுவாக உப்புமாவுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் இருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சது இருந்துச்சுன்னா சாப்பிடும், இல்லைன்னா சக்கரை தான். அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். அந்த பச்சை கலர் திராட்சை அது வந்து பார்த்திங்கன்னா செம சீப்பாக விற்றுட்டு இருந்தாங்க, 2 கிலோ 100 ரூபான்னு. அது கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் பனானா இங்கே வீட்டு பக்கத்தில் ட்ரக்கில் வச்சு விற்கிறாங்க, கொஞ்சம் ரஸ்தாளி பழமும் பூவம்பழமும் வாங்கியிருக்கோம். ஸோ பனானா வந்து ரெகுலராக சாப்பிட்றது நல்லது, அதனால் இந்த 2 ஃப்ரூட் வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். என்ன தான் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தாலும் காலைல 11 மணி, ஆனால் இப்போ காஃபியெல்லாம் குடிக்கிறது கிடையாது, வீட்டில் டேங் போட்டு கொடுங்கன்னு தெரியாமல் ஒரு பேக்கெட் டேங் வாங்கிட்டேன். நீங்களே கிராசரி ஷாப்பிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காலி ஆகிடுச்சு, 10 நாள்லேயே காலி ஆகிடுச்சு. ஸோ டேங் போட்டு குடிச்சிட்டு அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 11 மணிக்கு டேங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு 10 டேஸில் காலி பண்ணிட்டாங்க. இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஓவராகவும் அவங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இது வந்து கொடுக்கக்கூடாது, ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாச்சு. ஆனால் குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் உண்மைக்கு மாம்பழ ஜூஸ் மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் மேங்கோ ஃப்ளேவர் தான் வாங்கினோம். பட் ஆனால் நம்ம வந்து லெமன் ஜூஸ்லாம் குடிச்சிக்கலாம், அது உடம்புக்கும் நல்லது, ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி, இம்யூன் பவர் பசங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்.
ஸோ அதனால ஆசைக்கு அவங்க கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வாங்கி காலி பண்ணியாச்சு. அதில் 29 கிளாஸஸ் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா நம்ம மெனு பிளானில் பார்த்த மாதிரி பாவக்காய் புளிக்குழம்பு. இது எல்லாருடைய ஃபேவரெட்டு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. கொஞ்சம் தான் வைப்பேன், என்னடா கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பூண்டு பாவக்காய் போட்டு செய்வாங்க. சில சமயம் பாவக்காய் இல்லாதப்ப வெறும் பூண்டு மட்டும் சேர்த்து பூண்டு குழம்பு மாதிரி செஞ்சுடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா எக் ஆம்லெட்டு. பொதுவாக வந்து இப்போ பசங்களுக்கு ரெகுலராகவே எக்கு சேர்த்துக்கலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ பசங்களுக்கு காமிக்கிற டாக்டரே டெய்லி எக் சேர்த்துக்கோங்க, பசங்களுக்கு ரொம்ப நல்லது, புரோட்டீன் சத்து கிடைக்கும், பால் முட்டையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் பால்ஸாக கொடுக்காதீங்க, முட்டை கொடுக்காதீங்கிறாங்க. ஆனால் வந்து நார்மல் எங்கள் ஃபேமிலி டாக்டர்லாம் வந்து கம்பல்சரி பால் முட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. காஃபியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ யார் சொல்கிறத கேட்குறதுனே தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் பாலும் முட்டையும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெகுலராக வந்து முட்டை சேர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் வந்து கொடுக்குறோம். பாவக்காய் சாப்பிட்றாங்க, கசப்பாக இருக்குது, ஆனாலுமே எக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு செம்ம பசி, எப்படா போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் வெயிலுக்கு வந்து பசியே எடுத்தாலும் கிரேவிங்காக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான இந்த விபிஎஸ் அனுப்புவோம். சர்ச்சில் வந்து இந்த பசங்களுக்கு ஒரு 10 days வந்து பைபிள் கிளாஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதோட அந்த எண்டு செலிப்ரேஷன் டே இருந்துச்சு. ஸோ பசங்களோட போய் அவங்க பசங்க அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ஃபுல்லாக இது வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் போக லேட் ஆகிடுச்சு. அதனால அன்னைக்கு அவங்க பசங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அன்னைக்குமே நாங்கள் வெளியில தான் வாங்கிட்டோம். இதுக்கு வந்து நான் தான் ஸ்பான்சர் பண்ணேன், ஏன்னா வெளியில் போயிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால பரோட்டா சிக்கன் கிரேவி தான் வாங்கினோம். அதனால இதுக்கு நான் தான் ஸ்பான்சர் பண்ணி ஒத்துக்கிறேன். ஸோ இதோட வந்து தேர்ஸ்டே விலாக் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.